ஹாய் ஜென்ஜிஸ், இன்னைக்கு டே 59ல வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒரு டாபிக் வந்து நம்ம யூடியூப் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுல ஒரு ப்ராப்ளம் கேட்டிருப்பேன். அந்த ப்ராப்ளம் பாக்குறதுக்கு முன்னாடி டைம் அண்ட் ஒர்க்னா என்ன, அதுல வந்து இந்த ரீலுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத ஒரு ஓவர்வியூ நம்ம பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஒர்க் வந்துட்டு 8 days இல்ல 12 daysல முடியுது அப்படின்னா, அப்ப ஒரு நாளைக்கு அவன் எவ்வளவு வேலை முடிச்சிருப்பானா அப்படியே ரெசிப்ரோக்கல் 1/8ன்னு மாத்திடலாம் அதோட யூனிட். இதுவே 1/9 ஒர்க் பர் டேனா அப்படியே வந்து n daysல முடியும். இப்போ 1/8 ஒரு நாளைக்கு ஒரு வேலை முடிக்கிறானா அப்ப 8 நாள்ல வேலை முடிக்கலாம் அப்படின்றத சொல்லிடலாம். ஓகேங்களா, இதுதான் பேசிக் கான்செப்ட். இது இப்போ உங்களுக்கு எப்படி இங்க யூஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம ரீல்ல நான் கேட்ட ப்ராப்ளம் என்னன்னா, ஏபி வந்து சேர்ந்து 8 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. பியும் சியும் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஒர்க்க 12 நாள்ல முடிக்கிறாங்க. ஏ பி அண்ட் சி 3 பேரும் சேர்ந்து அந்த ஒரே வேலையை 6 நாள்ல முடிக்கிறாங்க. இந்த டைம் அண்ட் ஒர்க்ல யாருமே இந்த வேலையை முடிக்கிறாங்க அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா எந்த வேலையை முடிக்கிறாங்கன்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. சரிங்களா, ஏவும் சியும் எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க சேர்ந்து அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா, ஆப்ஷன்ஸ் வந்து இங்க 4, 6, 8, 12 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கிறது முன்னாடி கிவன் டேட்டா தெளிவா எழுதிக்கோங்க. ஏ பிளஸ் பி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நாள்ல முடிக்கிற வேலை வந்து பாத்தீங்கன்னா 1/8 ஆஃப் யூனிட் ஆஃப் ஒர்க், 1/8 யூனிட் ஒர்க் பர் டே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, பி பிளஸ் சி 1/12, ஏ பிளஸ் பி பிளஸ் சி 1/6. இப்ப பியோட யூனிட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா டோட்டலா ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஒரு நாள் ஒர்க்ல இருந்து பியோட வேலை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஏ பிளஸ் சி எவ்வளவு வேலை முடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே டேஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ல. இப்ப அதான் நம்ம பண்ண போறோம். இப்ப பியோட வேலையை மட்டும் கண்டுபிடிக்க போறோம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி, ஏன்னா இது ரெண்டுத்துலயுமே பி இருக்கு. கிவன் டேட்டால நமக்கு அந்த டேட்டாவும் இருக்கு, மைனஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட டேட்டாவும் நம்மகிட்ட இருக்கு. இப்ப இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். 1/8 பிளஸ் 1/12 மைனஸ் 1/6. இதுல 8, 12, 6 மூணுத்துக்குமே எல்சிஎம் வந்து 24 தான். ஓகேங்களா, சைட்ல வேணா கால்குலேட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த எல்சிஎம் மெத்தட் போட்டு கால்குலேட் பண்ணுவோம்ல 24, அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க. சாரி, 8, 12, 6க்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. 24 வரும். 24னா நம்ம மேல ஆப்வியஸ்லி 8 3 டைம்ஸ் வந்து 24, 12 2 டைம்ஸ், 6 4 டைம்ஸ். ஸோ 3 + 2 -4. அப்ப நம்ம 5 - 4 வந்து 1/24. ஓகேங்களா, பி வந்து ஒரு நாளைக்கு 1/24. சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல வந்துட்டு பி எத்தனை நாள்ல வேலையை முடிப்பான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஈஸி, அப்படியே நம்ம இந்த மெத்தட் படி 24 டேஸ்ல அந்த வேலையை முடிப்பான் அப்படின்னு சொல்லிடலாம். சோ இந்த ஒரு சம்லயே வந்து உங்களுக்கு 2-3 ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். ஏவும் நீங்க கண்டுபிடிக்கலாம், சி எத்தனை நாள் வேலையை முடிச்சான்னு கேட்டாலும் நம்ம இந்த மாதிரி யூனிட்ஸை கண்டுபிடிச்சு அதை அப்படியே நம்ம டேஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் பண்ணா போதும். இப்ப நம்மளோட கொஸ்டினுக்கு வருவோம். ஏ பிளஸ் பி சி வந்து ஏவும் சியும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி பிளஸ் சி 1/6 தெரியும். அதுல பியோட ஒரு நாள் வேலையை கழிச்சிட்டோம்னா 1/24. ஆன்சர் ஈஸி. இப்ப 6க்கும் 24க்கும் எல்சிஎம் பார்த்தா 24 தான். 6 4s are 24. ஸோ 4 - 1 24 × 1 அவ்வளவுதான். 4 - 1 3. 3/24 இப்ப நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1/8ன்னு வரும். சரிங்களா, இப்போ 1/8 அப்படியே டேஸ் கன்வெர்ட் பண்ணா சிம்பிள், அப்படியே ரெசிப்ரோக்கல் 8 days. அப்ப ஏவும் சியும் 8 நாள்ல வேலையை முடிப்பாங்க. சோ ஆப்ஷன் 8 days இருக்கா பாருங்க, 8 days இருக்கும். இதே மாதிரி ஒரு 100 ப்ராப்ளம் உங்களுக்கு இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இதை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு டீச்சரோ இந்த மாதிரிலாம் சொல்லி தரதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, அந்த ரிசோர்ஸையும் உங்களுக்கு அனுப்புறேன். இந்த டாபிக்ல இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் லாஸ்ட் டைம்ல நம்ம பார்த்துட்டு போனா ஈஸியா இருக்குன்ற ஃபார்முலாஸை ஒரு PDF போட்டு கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸும் அதுல சில இருக்கும், எங்க பிராக்டிஸ் பண்ணலான்ற வெப்சைட்ஸ் லிங்க்ஸும் இருக்கும். ஓகேங்களா, பிளஸ் இந்த மாதிரி ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்து இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற விதமா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் பில்ட் பவர்ஃபுல் கம்யூனிட்டி டுகெதர். கீப் லேர்னிங், கீப் புஷிங். நாளைக்கு டே 60ல பார்ப்போம். பாய்.